அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது நான்வெஜ் தாங்க செய்ய போறேன். பீஃப் வறுவல் தாங்க செய்ய போறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தாங்க. சீக்கிரம் வந்து செஞ்சிரலாம். நான் வந்து ஒரு 3/4 கேஜி பீஃப் வந்து எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா கழுவிட்டு, நல்லா நான் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ இதில் வந்து நான் நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குவோம் அதனால். அடுத்து வந்து 1 ஸ்பூன் கறி மசாலா தூள். கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு குக்கரில் ஒரு 4 இல்லைனா 5 விசில் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கறியாக இருந்தால் 4 5 விசில் போதும். கொஞ்சம் ஹார்டான கறியாக இருந்தால் 6 7 விசில் வேணும். இது வந்து ரொம்ப ஹார்டு இல்லை, இந்த கறி வந்து கொஞ்சம் இலசாக இருக்கிறதுனால வந்து நான் 4 5 விசில் வந்து விட்டுக்கறேன். இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். அடுத்து வந்து இதை குக்கரில் சேர்த்துட்டு 5 விசில் விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குவோம். நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் இஞ்சி வந்து ஒரு விரல் நீளம் எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் நீளம் எடுத்துகிட்டு அதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதேமாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் அதேமாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துடலாம். அடுத்து இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரெண்டும் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இஞ்சியும் பூண்டு கருவேப்பிலை இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு. இந்த அளவு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2, மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வதக்கிட வேண்டாம், ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஆனால் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக சூப்பராக இருக்கும், கீ ரைஸ்லேருந்து எல்லாத்துக்குமேட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டிருக்கேன் நான் வந்து லைட்டாட்டு. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளிக்கு வேணும்ல மசாலாக்கு, அதனால். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கறியை வந்து சேர்த்துடலாம். இப்போது இந்த கறியை சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனே இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து கறியில் வந்து அவ்வளோ தண்ணி இல்லை, ஏன்னா நான் தண்ணியெல்லாம் சுத்தம் நல்லா வடித்து எடுத்துட்டேன். தண்ணி வந்து ஊற்றவும் வேண்டாம், நம்ம வேக வைக்கும்போது அதுலேயே நல்லா வெந்துடும் அந்த உப்பில் எல்லாத்தையுமேட்டு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இது வந்து அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஃப் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கலாம்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான பீஃப் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு.